திருக்குறான் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்ட் 6 இது. கேரளாக்குள்ளேயே போய் நம்ம வந்து இதுக்கு போகிறோம், மூணார். இப்போ இது நம்ம வந்த ரூட் வந்து என்னென்னு சொன்னால், ராமநாதபுரத்துலேருந்து போடிமெட்டு வெளியே மூணார் வந்தோம். மூணார்லேருந்து இந்த கடந்த காடு, அது சின்னார் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டுமாங்க. அந்த சின்னார் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டு, மறையூர் அப்படின்லாம் ஊர்லாம் இருக்குது. இந்த உடுமலைப்பேட்டை ரோடு, அது வந்து வால்பாறை வந்தோம். வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி, இந்த யானை காடுன்னு சொல்லுவாங்க, அதிரப்பள்ளி போயிட்டு அதிரப்பள்ளியில் முடிச்சுட்டு இப்போ கேரளா வழியாக இதுக்கு போகிறோம், மூணார். எந்த ரூட்டில் போகிறோம்னு சொன்னால் சாலக்குடி, சாலக்குடி, அப்புறம் கலக்கின்னு நினைக்கிறேன், கலக்கி, அப்புறம் பெரும்பாவூர், சாலக்குடி, அங்கமாலி, கலக்கி, பெரும்பாவூர், கோதமங்கலம், அடிமாலி வெளியே மூணார் போகிறோம். மூணார் போயிட்டு அங்கிட்ட அப்படி தேக்கடி போயிட்டு இதுக்கு போகிறோம், மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து அப்படி இதுக்கு போகிறோம், ராம்நாடு. இது வந்து பெரும்பாவூர் வந்துட்டோம் இப்போ. இல்லை, இது வந்து இந்த வல்லம்னு ஒரு ஊருங்க, வல்லம் அப்படின்னு ஒரு சின்ன ஊர். இது வந்து மூணார் ரூட்டு. இது அதாவது கேரளாவில் வடபகுதியிலிருந்து மூணாருக்கு போகிற ரூட்டு. தென்பகுதியில் மூணார் போகிற ரூட்டு வேறு, வடபகுதியில் உள்ள மக்கள் வந்து மூணார் போகிற ரூட்டு வந்து இந்த ரூட்டு தான். கேரளா வழியாக நம்ம வந்து இது வந்து பெரும்பாவூர், இந்த இது பெரும்பாவூர் வந்துட்டோம். இதுதான் பெரும்பாவூர் நல்லா கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்குது. கண்டினியூவாக ஊர் வந்துக்கிட்டே இருக்குது பற்றியில், இடையில கேப்பே இல்லை பாருங்கள். அடுத்தடுத்த ஊர் வந்துக்கிட்டே இருக்குது, பில்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கேரளாவில் வந்து மலைப்பகுதிகள் தான் அதிகம். இந்த மூணார் போட்டு பற்றியில் போடு, மூணாறு குமரகம், மூணாறு போர், இது இந்த இங்கே ஒரு போர்டு இருக்கு பாருங்க, இது ஒரு ரூட்டு. கோதமங்கலம், பெரும்பாவூர், இந்த தேக்கடி போட்டு பற்றியில், தேக்கடி. இப்போ இடது பக்கம் போனால் தேக்கடி, மூணாறு எல்லாம் போயிடலாம். இடது பக்கம் தான் வளையணும். நம்ம மூணார் போய் போகிறோம், தேக்கடி போகிறோம். மூணார் போய் குமுளி, தேக்கடி போய் மதுரை போய் மதுரையிலேருந்து ராம்நாடு போகிறோம். இது வந்து பெரும்பாவூர். இது கண்டினியூவாக ஊர் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சுத்தமாக இருக்குங்க ஊர், அதுதான் மெயின். சின்ன ரோடாக இருந்தாலும் ரோட்டில் ஏதாவது குப்பை எதுவும் இருக்கும் பற்றியில், குப்பை மேடு எங்கேயாவது இருக்குது பற்றியில். இந்த கேரளா மலையாள போஸ்டர் கொண்டு இருக்கு பாருங்க, மோகன்லால் படம் போஸ்டர் இருக்குது. இப்போ இது வந்து சின்ன ரோடு வெளியே போய் இப்போ மெயின் ரோடை பிடிக்கணும். இது கேரளாவுடைய அந்த பெரும்பாவூர் ஊருக்குள்ளே போகிறோம். இது ஒரு ஊர் வந்தது, இப்போ ஒரு ஊர் வந்துச்சு. அது ஒரு சின்ன ஊர், அதை நான் போட கவனிக்கலை. இது ஒரு சின்ன ஊர். பெரும்பாவூருக்கு அடுத்து ஒரு ஊர் வருதுங்க. கண்டினியூவாக பில்டிங் வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் அடுத்தடுத்த ஊருக்கு போர்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இந்த சின்ன ரோடு போய் இந்த மூணார் ரோட்டோட ஜாயிண்ட் ஆகும். மூணார் ரோடு அது நேஷனல் ஹைவே, கொச்சி நேஷனல் ஹைவேயோட ஜாயிண்ட் ஆகும். கொச்சி டு மதுரை நேஷனல் ஹைவே மூணார் வழியே போகுது, இந்த ஹைவேல ஜாயிண்ட் ஆகும். இது இடது பக்கம் போனது மூணாறு. இது பெரும்பாவூரா இல்லை வேற ஊரான்னு தெரியல. இது இதான் கொச்சி மதுரை நேஷனல் ஹைவே மூணாறு வெளியே போகுது, மூணாறு போடிமெட்டு வெளியே போகுது.
இப்போ கோதமங்கலமாக போட்டு குத்தியில கோதமங்கலம் எல்லாம் இங்கிட்ட தான் இருக்குது. கோதமங்கலுக்கு அப்புறம் நம்ம மூணாறு மலையில் ஏறிடுவோம். கோதமங்கலம் கடைசி கீழே ஊர். மூணாறு மலையில் ஏறிடுவோம். மூணாறு ஏறினா அடுத்து அடிமாலி வரும். அப்புறம் அவச்சல் ஒரு ஊர் வரும். நான் அது அந்த அவச்சல் ஊரோடு நாங்கள் வந்து மூணாறு தேக்கடி ரோட்டில் திரும்பிடுவோம். மூணாறு உள்ளே போகல, அதில் போயிட்டு தேக்கடி ரோட்டில் திரும்பி நேர குமிழி போகிறோம். குமிழி போயிட்டு மதுரை இன்றைக்கி நைட்டே போயிடுன்னு மதுரை. அதனால் மூணாறு மலையில் ஏறி இந்த அவச்சல் அப்படிங்கிற அடிமாலி அவச்சல்ங்கிற ஊரோட தேக்கடி ரோட்டில் வளைஞ்சிரும். ஏற்கனவே மூணாறு பார்த்துட்டோம்ல, அந்த வீடியோலாம் அழிஞ்சிருச்சு, எடுத்த வீடியோலாம். ஏன்னா மூணாறு மலையில் ஏறி முக்கால்வாசி ஏறிடும். அங்கேருந்து மூணாறு ஒரு 10 கிலோமீட்டர். அங்கேருந்து பெட்ரோல் போட்டு கிளம்புறோம். பல்லு ஆஸ்பத்திரி, டென்டல் கேர். இந்த போட்டு கோதமங்கலாம் போட்டு குத்தில போர்டு. பெரும்பாவூர் தாண்டி வந்துட்டோம். இப்போ நேராக போனால் கோதமங்கலம். இப்போ இந்த மூணாறு பக்கத்தில் வர 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 அந்த ஹில்ஸ் ரோடு மாதிரி ஆகுது பற்றியில. அவன் அப்போ வரும்போதெல்லாம் ஹில்ஸ் ரோடு மாதிரி இல்லை, பிளெயின் ரோடாக இருந்துச்சுல. இப்போ கிட்டக்க வர வர ஹில்ஸ் ரோடு மாதிரி ஆகுது பாருங்க. மேலேருந்து அப்படியே இறங்குது சல்லுன்னு. இந்த மூணாறு கேரளாவிலேருந்து மூணாறு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு தான் அடையாளம். அந்த பிரிட்ஜை தாண்டிட்டோம்னா ஹில்ஸில் ஏற போகிறோம்னு அர்த்தம். இந்த மூணாறு நெருங்க 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 ரோடு வந்து கீழே இறங்குது பற்றியில. சல்லுன்னு மேலேருந்து ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஏர் பண்ணிக்கிறேன். இல்லை, கேரளா ஒரு அழகான நாடு சொல்லுவேன். கேரளாவில் தொழில்துறையில் இல்லாதனால எல்லாம் இதில் போயிருக்காங்க. அரபு நாட்டில் இருந்து சம்பாத்தியம் பண்ணி கேரளாவில் கோடீஸ்வரனாக இருக்காங்க எல்லாருமே. எல்லாம் அரபு நாட்டு காசை வச்சு கேரளா வந்து பணக்கார மாநிலமாக இருக்கு. இந்த கோதமங்கலம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் கோதமங்கலமாக இருக்கும். கோதமங்கலுக்கு அப்புறம் அந்த மூணாறு ரோடு வந்துடும். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மூணாறு ஹில்ஸு ஏறுற வீடியோ வந்துடும். இந்த கோதமங்கலம் போட்டு குத்தியில் இப்போ இதான் கோதமங்கலம் வந்துட்டோம். மூணாருக்கு நேரம் போய்கிட்டே இருக்க வேண்டியதேன். அல்சர் மாத்திரை கொண்டு வரலையா? எல்லாம் சளி மாத்திரை போடுறேன். ரோடு அழகாக இருக்குது பற்றியில். அங்கிட்டு பில்டிங், இங்கிட்டு ஹோட்டலு. ஒரு வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஊர் மாதிரி இல்லை என்ன. இங்கிட்டு மரங்கள், இங்கிட்டு கட்டடங்கள், கண்டினியூவாக கட்டடங்கள். ஒரு வித்தியாசமான காட்சியாக தான் இருக்குது கேரளா. அல்சர் மாத்திரை போட்டாலே நான் காமிக்கிறேன். கொண்டு வரணும்.
இல்லை ஒரு மலைப்பகுதி மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு பற்றில. அடுத்த வீடியோவில் வந்து மூணாறு மலை ஏறுறது வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து அதிரப்பள்ளியிலேருந்து சாலக்குடி, அங்கமாலி, கல்லட்டி, பெரும்பாவூர், கோதமங்கலம். ஒரு 5 பாட்டாக போட்டிருக்கேன். இது 6வது பாட்டு. கோதமங்கலை தாண்டி அதோட முடியும். ஆனால் கேரளாக்குள்ளே ஒரு ஃபுல் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. இது ஒரு வாய்ப்பாக வச்சு பண்ணியாச்சு. அதிரப்பள்ளியிலேருந்து கேரளாக்குள்ளே வெளியே போயிடுவோம். சேஃப்டியான ஊர் தான் கேரளா. ஒரு சேஃப்டியாக போயிட்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. இது நேஷனல் ஹைவே. இது கொச்சி மதுரை நேஷனல் ஹைவே. கொச்சி மதுரை நேஷனல் ஹைவே வந்து மூணாறு வழியே போகுது. மூணாறு போடிமெட் வழி அந்த ரோடு தான் போகுது. அந்த மூணாறு மலையில் போடிமெட்டு ரோடு வந்து நல்லா அகலப்படுத்திட்டாங்க. இப்போ மூணாறு ரோடை வந்து அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நேரம்னால ஃபுல்லாக எலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கு பாருங்க. இல்லை இது வந்து விளம்பர போஸ்ட்டு. சினிமாவா? ஏதோ சினிமா போஸ்ட் மாதிரி இருக்குது.